இந்த நவக்கிரக கோயில்களில் ராகு கேது தோஷங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்குது. நீங்கள் திருமண தடையாகட்டும், புத்திர பாக்கியம், இந்த பல்வேறு விடயங்கள், பாம்பு இனங்கள் எல்லாமே தங்களுடைய சக்தியை இழந்து வருமாறு சபிச்சிடுறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன்லேருந்து ராகு கேது கிரகங்கள், நாகதோஷம், எல்லா நாகங்கள் எல்லாமே தன்னுடைய வலிமையை இழந்து விடுகின்றன. அது இல்லாமல் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், அது மாதிரி தோஷங்கள், நாகதோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள், திருமண தடை, புத்திர பேர் இல்லாதது, இந்த மாதிரி பல்வேறு சங்கடங்களை இந்த தோஷங்கள் ஏற்படுத்தி விடுகின்றன. இந்த திருப்பாம்பரம் இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தியை செய்வதன் மூலமாக மிகச்சிறப்பான பலன்களை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஆலய ஆற்றுப்படை, ஆலயங்களுக்கு செல்லுமாறு ஆற்றுப்படுத்துதல். அதாவது நாம் முதல்ல போய் பார்த்து அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து அதை பிறருக்கு சொல்லி நீங்களும் செல்லுமாறு பணித்தல், ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை. ஆலயாற்றுப்படை நிகழ்ச்சியில் பல்வேறு கோயில்கள் பற்றி நாம் பார்த்துட்டு வரோம். இந்த முறை இந்த நவக்கிரக கோயில்களில் ராகு கேது தோஷங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்குது. நீங்கள் திருமண தடையாகட்டும், புத்திர பாக்கியம், இந்த பல்வேறு விடயங்கள், பூர்வ ஜென்ம பலன்கள், இதை பார்த்திங்கன்னா இந்த கால சர்ப்ப தோஷம், இந்த மாதிரி இந்த சர்ப்ப தோஷம், இந்த மாதிரி இதுதான் பொதுவாக நம்ம பொதுமக்கள் மத்தியில் அதிகமான பிரச்சனையை, சங்கடங்களை, அதாவது ஜோதிட ரீதியாக சங்கடங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜாதக ரீதியாக பரிகாரம்னா பெரும்பாலும் வர பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கு தான் வரும். அப்போ நவகிரக தலங்கள் ராகு திருநாகேஸ்வரம் தெரியும், கேதுக்கு கீழே பெரும்பள்ளம், அங்கே காளகஸ்தி, ஆந்திராவில். இவையெல்லாம் சிறப்பான ராகு கேது ஸ்தலங்கள், பரிகார தலங்கள். அதில் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் மட்டும் இல்லாமல் கும்பகோணத்துலேயே நாகேஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுவும் முக்கியமான கோயில். அப்புறம் நாகூரில் நாகநாத சுவாமி கோவில் இருக்குது. அப்புறம் காளகஸ்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கோயில்களில் போய் தரிசித்து வழிபாடு நடத்துறதுக்கு ஈக்குவலாக இன்னும் அதை விட அதிகமாக பலன் தரக்கூடிய ராகு கேது தோஷ நிவர்த்தி தலம் ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போ அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த முறை யாத்திரை போகும்போது, ஆலயாற்றுப்படைக்காக யாத்திரை போகிற மாதத்தில் பல நாட்கள், அந்த இடத்துல நாங்கள் இந்த முறை திருப்பாம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து திருப்பாம்பரம் நோக்கி பயணப்பட்டோம். கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் செல்லுகின்ற வழியில் கற்கத்தின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன கிராமம். அதிலிருந்து 2 கிலோமீட்டர் திருப்பாம்புரம். இல்லை நீங்கள் மயிலாடுதுறையிலே வந்தால் பேரளம் பேரளத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் திருப்பாம்புரம். சேஷபுரீஸ்வரர் ஆலயம், அதாவது பாம்புரநாதர் ஆலயம், அதுதான் ஆலயத்தின் பேர். இதிலே அப்படியே தீர்த்தத்தில் கைகள் அலம்பிட்டு நீர் தெளிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். சேஷபுரீஸ்வரர் அம்பாள் வண்டு சேர் குழலி அம்மை. சின்ன கோவில் தான், ஆனால் மிக மிக கீர்த்தி வாய்ந்த கோயில். அது எதுக்கு அது அந்த பாம்புரநாதர் அந்த பேர் வந்தது, சேஷபுரீஸ்வரர் ஆலயம் என்ன அதில் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க. கைலாயத்தில் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். விநாயக பெருமான் தந்தையாரை பார்க்க வராரு. சிவனை நோக்கி வணங்குறார். அப்போ சிவன் அருளாசி புரிகிறார், நமக்கு தெரியும். அப்போ சிவன் கழுத்தில் அந்த பாம்பை என்னமோ விநாயக பெருமான் தன்னையும் சேர்த்து வணங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இறைவன் கடும் கோபம் கொண்டு பாம்பு இனங்கள் எல்லாமே தங்களுடைய சக்தியை இழந்து வருமாறு சபிச்சிடுறார். இப்போ
இப்போ என்ன ஆச்சுன்னா, உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன்லேருந்து ராகு கேது கிரகங்கள் நாகதோஷம் எல்லா நாகங்கள் எல்லாமே தன்னுடைய வலிமையை இழந்து விடுகின்றன. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்னடா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் இறைவனை போய் சந்தித்து, நீங்கள் இதுலேருந்து பரிகாரமாக பண்ணி கொடுக்கணும், சாப விமோசனம் தரணும்னு இறைவன்கிட்ட வேண்டப்ப, அவர் தான் இந்த சேஷபுரின்னு பூலோகத்தில் இருக்கு, அங்கே போய் என்ன சிவராத்திரி என்று வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வழிபாடு செய்தால் இந்த விமோசனமாகும், சாபம் தீரும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் சிவராத்திரி என்று ஆதிசேஷன் தலைமையில் நாக இனமே, ராகு கேது எல்லா நாக இனமே வந்து திரண்டு வந்து சிவராத்திரி அன்றைக்கு முதல் சாமத்தில் குடந்தை நாகேஸ்வரன் சந்நிதியிலையும், இரண்டாவது சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமியையும், மூன்றாவது சாமத்தில் திருப்பாம்பரம் சேசுபுரீஸ்வரரையும், நான்காவது சாமத்தில் நாகூரில் நாகநாத சுவாமியையும் தரிசனம் செய்து அந்த சாப விமோசனம் அடைந்ததாக ஐதீகம். அதனால் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கான தலங்களில் இதில் இந்த திருப்பாம்புரம் அதில் இன்னொரு விசேஷமான அம்சம் என்னென்னா, ராகு கேது தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. ராகு கேது ஈருடன் ஒரு உயிர்மயமே ஒரே இதாக இருப்பாங்க. அது இன்னும் சிறப்பு. இரண்டு பேரும் ஒரு உருவாக இருந்து தங்கள் நெஞ்சிலே சிவபெருமானை சுமந்து பூஜிக்கின்ற தலம் என்பதனால இங்கே ராகு கேது தோஷ நிவர்த்தி தலம் பரிகாரம் என்பது பரிபூரணமாக அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ராகு கேது, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ராகு திசை 18 வருடங்கள், கேது திசை 7 வருடங்கள், அது இல்லாமல் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், அது மாதிரி தோஷங்கள், நாகதோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள், திருமண தடை, புத்திரப்பேறு இல்லாதது, இந்த மாதிரி பல்வேறு சங்கடங்களை இந்த தோஷங்கள் ஏற்படுத்தி விடுகின்றன. இந்த அமைப்பு உள்ளவர்கள் இந்த சிறப்பான ராகுவும் கேதுவும் ஒரே அமைப்பிலே இருந்து அருள்வாளிக்கிற இந்த திருப்பாம்பரம் வந்து இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தியை செய்வதன் மூலமாக மிகச்சிறப்பான பலன்களை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். அற்புதமான கோயில். ராகு கேது தோஷ நிவர்த்திக்கான சிறப்பான தலம் திருப்பாம்பரம். அது நவகிரக தலங்களில் இல்லைன்னாலும் இந்த ராகு கேதுக்கு சிறப்பானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளகஸ்தி உங்களுக்கு தெரியும், அது வந்து ராகு கேது தலத்தில் மிக சிறப்பான இடம். நாகூர் நாகநாத சுவாமி சொல்கிறாங்க. அப்புறம் திருநாகேஸ்வரன் சந்நிதின்னு இருக்குது கும்பகோணத்தில். அப்புறம் திருநாகேஸ்வரன்ற ஊரில் ஏற ராகு கேது நாகநாத சுவாமி சந்நிதி. இதெல்லாம் போகிறத விடவும் அதுக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமான பலன்கள் இந்த திருப்பாம்பரம் சேசுபுரீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேதுவை தரிசனம் செய்தால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
அதனால் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், அது இல்லாதவங்கன்னு இல்லை, அந்த திசை நடக்கிறவங்க இல்லை, அது எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் இந்த தலத்திற்கு சென்று ராகு கேதுவை சேஷபுரீஸ்வரோடு சேர்ந்து வண்டு சேர் குழலி அம்மையோடு தரிசனம் செய்து எல்லா சங்கடங்களும் நீங்கி சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வருமாறு உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி விரும்பி அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.